வணக்கம், வெல்கம் டு இந்தியன் கரி ட்ரையல். இன்றைக்கி நம்ம வெந்தய கீரை கூட்டு எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கூட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை முதல்ல பார்த்துடலாம். முதல்ல ஒரு 1/4 கப்பு பாசி பயிரை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதை 3 இல்லைனா 4 வாட்டி கழுவிட்டு அதை ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதை ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதை திறந்துட்டு இருக்கிற பருப்பை ஒரு கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். வேணும்னா இதோட மஞ்சளும் கொஞ்சம் சீரகமும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த பருப்பு வெந்துட்டுருக்கிற சமயத்தில் வெந்தயக்கீரையை ஆஞ்சு வச்சுருக்கேன். இதுக்கு காம்பில் இருந்து இலையை மட்டும் பறித்து தண்ணியில் நல்லா அலசி இந்த மாதிரி பிளேட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப முத்தின இலையா இல்லை பெரிய இலையா இருந்ததுன்னா சாப் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே சின்ன இலையாக இருக்கிறதுனால டைரெக்டாக நான் சமையலுக்கு யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 பச்சை மிளகாய், 3 பூண்டு பல்லை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த பூண்டை இடித்து கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 கப்புக்கு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் 1/2 கப் அளவுக்கு நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற 1/2 கப் அளவுக்கு இருக்கிற வெந்தயக்கீரையை இதோட சேர்த்துக்கலாம். இந்த வெந்தயக்கீரை மீடியம் ஃப்ளேமில் வெந்துட்டுருக்கட்டும். இதுக்கு இடையில நம்ம தேங்காவை அரைச்சிடலாம். அதுக்கு நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். அதோட 1 இல்லைனா 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியை ஊற்றி மையாக அரைச்சிக்கலாம். வெந்தயக்கீரை இப்போ நல்லா வெந்துடுச்சு. இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பருப்பு, ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், கூடவே 1 டீஸ்பூனுக்கு சாம்பார் மசாலா, 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள், சுவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு, நான் இங்கே 3/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். இதையெல்லாம் சேர்த்துட்டு கடைசியாக ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும்போது அடுப்பை அணைச்சிக்கலாம். வேணும்னா 1 டீஸ்பூன் நெய்யை விட்டுக்கலாம். இந்த வெந்தயக்கீரை கூட்டை சுடு சாதத்தோட வாழைக்காய் பொரியலை வச்சு சாப்பிடும்போது அமிர்தமாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த ரெசிபியை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் அன்பையும் சேர்த்து பரிமாறுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு ரெசிபியோடு அடுத்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி.